எல்லா காரியத்தையும் நன்மையை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சரி இந்த நன்மையை என் பிள்ளைகளை அனுபவிக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கானான் தேசத்தை பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? அதை பார்த்துட்டாரு, மாத்திட்டார். அதுக்கு பல ஜாதி ஜனங்கள் அங்கே கொண்டு போய் உட்கார வச்சு அதை பண்படுத்தி பயன்படுத்தி அது நல்ல நல்ல செழிப்புள்ள ஒரு தேசமாக அந்த கானான் தேசத்தை ஆண்டவர் மாற்றிட்டு அதுக்கப்புறமா தான் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாரு? கூட்டிகிட்டு போய் நீங்கள் போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் போய் குடியிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஆதாம் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கிற போது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையாக இருக்கிற சகலத்தையும் ஆண்டவர் படைச்சிட்டு தான் அவர் என்ன செய்கிறாரு? மனிதர்களை படைத்து நீங்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, இதையே கொண்டு வந்து இதைய ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வைக்கிறார். அப்ப இந்த 30 நாள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்குண்டான காரியங்களையும் நம்ம அதாவது நவம்பர் 30ஆம் தேதி ஒரு மகிமை ஆண்டவர் பார்த்துட்டார். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வாதத்தை அவர் வச்சிருக்கிறார். அடுத்த வருஷத்துக்குள்ள நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நமக்கு பர்சனலா சில மேன்மைகள் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அந்த மேன்மைகளை நம்ம பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக நம்மளை என்ன செய்யறார்? ஆண்டவர் பழக்க வைக்கிறவராக இருக்கிறார், நம்மளை உருவாக்குகிறவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமா, நிச்சயமா அதற்காகத்தான் ஆண்டவர் கொண்டு வரார். இல்லை ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அமர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிட்டு இனிமேல் யோசிக்கணும். 30 நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று கொடுக்கணுமே, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு இனி உட்கார்ந்து அவர் யோசிக்கிறதல்ல. இல்லை நம்ம ஜெபிக்க எப்படி 30 நாள் எப்படி வராங்கன்னு பார்க்கலாம், எப்படி ஜெபிக்கிறாங்கன்னு பார்க்கலாம், அதுக்கப்புறமா இந்த நன்மைகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு நாளும் என்ன செய்யறதில்ல, காத்திருக்கிறதுல ஒரு நன்மையை வச்சுட்டு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறாரு? ஆண்டவர் வழி நடத்துகிறார். அல்லேலூயா. அவர் பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன், செய்யறதை சொல்றதை செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, அதுதான். நீங்க உபவாசம் பண்ணணும் அப்படின்னு உங்க இருதயத்துல ஏவுதல் வந்துச்சுன்னா, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும் அப்படிங்கிற ஏவுதல் வந்துச்சு அப்படின்னா, இதெல்லாம் எதுக்குன்னு நம்ம என்ன நினைக்கிறோம்? உபவாசம் பண்ணி இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ளலாம் நினைக்கிறோம், உபவாசம் பண்ணி அந்த காரியத்தை சாதிச்சலாம் நினைக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல அந்த உபவாசம் பண்ணணுங்கிற அந்த விருப்பத்தை கொண்டு வர்றது எதுக்காக அப்படின்னா, ஒரு ஆசீர்வாதத்தை அவர் பார்த்துட்டார். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், இது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருந்தா நல்லா இருக்குமே, இந்த ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பார்த்துட்டார். நமக்கு கிடைக்க வேண்டிய மேன்மை ஆண்டவர் பார்த்துட்டாரு. அதை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நம்மளை அமர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்ளும். நம்ம உபவாசம் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக உபவாசம் பண்ணி அதை ஆண்டவர் நம்ம உபவாச நாட்கள் முடியறதுக்குள்ள ஆண்டவர் நம்மளுக்கு உருவாக்கி படைத்து அதை சரிப்படுத்தி நம்ம கையில கொடுக்கறதில்ல. ஏன்னா பைபிள் தெளிவாய் சொல்லுது. பிலிப்பியர்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பிலிப்பியர் 2வது அதிகாரத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை நம்ம முழுமையா விசுவாசிக்கணும், முழுமையா அந்த காரியங்கள்ல விசுவாசிக்கணும். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, நல்லா கவனிக்கணும், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி. சித்தத்தின்படி என்னன்னா விருப்பத்தின்படி. சரிங்களா? தேவனுடைய விருப்பத்தின்படி அவர் தெளிவா நாங்க தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி அப்படின்னு சொன்னா அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய ஆசையின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள ஒரு ஆசை, நமக்குள்ள ஒரு விருப்பம் வருது அப்படின்னு சொன்னாவே அது பைபிள் தெளிவாய் சொல்லுது. என்னன்னா தேவனுடைய விருப்பம். ஆமென். ஆமா, தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் என்ன செய்யறாரு? உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்ப அவருடைய சித்தத்தின்படி தான் நம்ம 30 நாள் தேவ சமூகத்துல காத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா, அது அவருடைய சித்தத்தின்படி தான் இந்த ஆசையை, இந்த விருப்பத்தை நமக்குள்ளாக என்ன செய்யறார்? ஆண்டவர் உண்டாக்குறார். ஏன் உண்டாக்குறீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மேன்மை இருக்கிறது, ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு என் பிள்ளைகள் இப்படி என்ன செய்யறேன்? நான் உருவாக்குகிறேன், வழி நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால நம்ம மாம்சீகத்துல நினைச்சிட்டு மாம்சீகத்துல செயல்பட நினைக்காதீங்க. அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி தான் அந்த இருதயம், அந்த விருப்பம் எல்லாம் நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் உண்டாக்கி இதை செய்யுங்கன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமா, மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் நன்மையை வச்சுட்டு தான் அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்மளை என்ன செய்யறாருன்னா நம்மளை வழிநடத்தி செல்லுகிறார். பரலோக ராஜ்யம் இருக்கிறதா இனிமேல் தான் ஆண்டவர் உருவாக்கணுமா? 2030 ஆண்டவர் உருவாக்க போறாரா? இல்ல ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறாரா? நம்புறீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க?
இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, விசுவாசிக்கிறோம். ஆமா, நரகத்தை உண்டாக்கி வச்சிருக்கிறாரா இல்லை இனிமேல் தான் உண்டாக்கணுமா? இந்த ஜனங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட தண்டனை செய்யறாங்க, எப்படிப்பட்ட கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, இவங்க எப்படி வாழ்றாங்கன்னு பார்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி நரகத்தை உண்டாக்கணும்னு சொல்லி இனிமேல் உண்டாக்க போறாரா? இல்ல, எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? உண்டாக்கி வச்சிருக்கிறார். அப்ப ஒரு கூட்ட ஜனங்கள் நரகத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்குது, ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தமாயிருக்கு. அப்ப ஆண்டவர் பரலோகத்தை உண்டாக்கி அதனுடைய மேன்மைகளை எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி இப்படி எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதற்கு நம்மளை அழைத்து கொண்டு போவதற்கு உலக ரட்சகராக இருக்கிற இயேசுவையும் நமக்கு அனுப்பி கொடுத்து அவரை மறிக்க வச்சு நமக்காக பலிகடாக அவரை மாற்றி அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸ் ஆண்டவர் என்ன செய்யறார்? நடத்திட்டு இருக்கிறார். இந்த அளவுக்கும் கூட, இந்த அளவு, அதாவது இந்த நாள் வரைக்கும் அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு நேரா? பரலோகத்துக்கு நேரா நம்மளை நடத்துறார். அப்ப பரலோகமும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? முன்னாலேயே ஆயத்தப்படி இருக்கு. அப்ப நம்முடைய ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தான். ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னு சொன்னாவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்ததுனால அல்ல, அதாவது 6 நாளும் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. ஆராதனைக்கு வந்தா தான் அந்த 6 நாள் ஆசீர்வாதம் ஆண்டவர் ஒன்று உருவாக்கி தருவாருன்ட்டு இல்லை. 6 நாளுடைய ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்திருக்கிறாரு? நிறைவேற்றி எல்லாத்தையும் ஆயத்தமா வச்சிருக்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்த ஆண்டவரை ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவர்கிட்ட இருக்கிற கிருபைகளை பெற்றுக்கொண்டா போதும், அந்த 6 நாளும் நம்ம ஆசீர்வாதமாய் வாழலாம். அல்லேலூயா. அப்ப இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். இதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த 30 நாளும் காத்திருப்பு ஜெபமா, நம்ம நிறைய நேரங்களில் ஜெப நேரங்கள் அதை தான் சொன்னோம். ஆண்டவர் நிறைய வார்த்தைகள் அனுப்பினார், நிறைய ஆலோசனைகளை கொடுத்தார், இன்னும் நிறைய கடிந்து கொள்ளுதலை நம்மளை நோக்கி அனுப்பினார். நிறைய கடிந்து கொள்ள சீர்திருத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் பேசினார். ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மனம் திரும்பிட்டோமா, நம்மளை சரிப்படுத்திட்டோமா அப்படின்னு சொன்னா இன்னும் இல்லை. இன்னும் நம்ம கிட்ட மாற்ற வேண்டியது, இன்னும் நம்ம சரியாக வேண்டியது பல காரியங்கள் இருக்கிறது. அப்ப இன்னும் ஆண்டவரை என்னை சரிப்படுத்துங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா என்னை நீங்க மாத்துங்க, உமக்கு பிரயோஜனம் உள்ளவனா என்னை மாத்துங்க, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அது உங்களுடைய சித்தம் செய்கிறவனா என்னை மாத்துங்க அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட தான் தேவ சமூகத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் ஒவ்வொரு நாளும் ஆராதனையில நம்ம இருக்கு அது 30 நாளும். அதான் ஒரு தாத்தா ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன், ஒரு கறி பிடிச்ச, ஒரு அழுக்கு பிடிச்ச ஒரு கூடைய தன் பேரங்கிட்ட என்ன செய்யறாருன்னா, இந்த கூடை எடுத்துட்டு போய் என்ன செய்ய, நீ அந்த இது எதுக்காக அவர் சொன்னார் அப்படின்னு சொன்னா, அவன் கேட்குற, இத்தாச்சோட பைபிளை நீங்கள் தினந்தோறும் படிக்கிறீங்களே, இது உங்களுக்கு மனப்பாடமாகுதா? நான் கூட ஒரு வருஷத்தில் 5 புக்கு 6 புக்கு என்ன செய்கிறேன், படித்து மனப்பாடம் பண்ணி அதை படித்து பரீட்சை எழுதி பாஸும் பண்ணுறேன். நீங்கள் இத்தாச்சோட புத்தகத்தை தினந்தோறும் பார்க்குறேன், கையில் வச்சு படிச்சுட்டே இருக்கிறீங்க, காலையில் படிக்கிறீங்க, சாயங்காலம் படிக்கிறீங்க, நேரம் கிடைக்கிற போதெல்லாம் பைபிளை படிச்சுட்டே இருக்கிறீங்களே, இந்த பைபிளை படிக்கிறதுனால இது மனப்பாடமும் ஆகலை அப்படிங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு படிக்கிறீங்க? அப்புறம் எதுக்கு சும்மா தினந்தோறும் இந்த வேதத்தை படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிற போது அவங்க தாத்தா அந்த பேரங்கிட்ட சொல்றாரு, அதாவது அங்க அழுக்கு பிடிச்ச ஒரு கூடை இருக்குல்லப்பா, அந்த கூடை எடுத்துட்டு போய் என்ன கொண்டு வா, தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். இவன் போய் அந்த கூடையில தண்ணி பிடிக்கிறது, உடனே அந்த ஓட்டையெல்லாம் இருக்கிறதுனால வர்றது வரைக்கும் என்ன செய்யுது, அது காலி ஆயிடுது. உடனே தாத்தாட்ட சொல்றா, இதில் நிற்கவே மாட்டேங்குது, எல்லாம் ஒழுகி போயிடுச்சுன்னு சொல்லி மறுபடியும் போய் பிடிச்சிட்டு வா. இப்படி ஒரு 7-8 முறை என்ன செஞ்சாராம், போய் பிடிச்சிட்டு வான்னு சொன்ன உடனே கடைசியில் இது பண்ணும் போது அந்த 7 முறையும் அதை தண்ணி அதை கழுவு என்னாச்சு, அந்த கூட சுத்தமாயிருச்சு. உடனே அதை கொண்டு கொடுக்குற போது அவங்க தாத்தா பேரண்ட சொன்னாராம், நீ இது எடுக்கிற போது எப்படி இருந்துச்சு அப்படின்னாராம். நம்ம கட்டங்கரைன்னு இருந்துச்சு, கறி பிடிச்சிருந்துச்சு, அழுகு பிடிச்சிருந்துச்சு. நீ ஒரு 7-8 முறை என்ன செஞ்ச, இதில் தண்ணி பிடிக்க இப்போ இந்த கூடை எப்படி மாறிடுச்சு, இந்த கறியெல்லாம் போயிருச்சு, அழுக்கெல்லாம் போயிடுச்சு, சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி தான் இந்த பைபிளை படிக்க நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் மாறும், நம்முடைய கெட்ட சுபாவங்கள் எல்லாம் மாறும், நம்ம நல்ல மனிதர்களாய் மாறுவோம், நல்ல சுபாவங்கள் நமக்கு கிடைக்கும். அதுக்காகத்தான் தினந்தோறும் என்ன செய்கிறேன், பைபிளை படிக்கிறோம் அப்படின்னு. அதே மாதிரி தான் இந்த 30 நாள் தெய்வ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிற போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஆண்டவர் நம்மளை சரிப்படுத்தி கழுவி அவருக்கு முன்பாக நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாக நம்மளை நிறுத்தணும் அப்படிங்கிறதா தேவனுடைய அனாதி தீர்மானமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதில் எல்லாரும் பண்றாங்க, நம்மளும் பண்றோம் அப்படிங்கிறதுக்காக அல்ல. தேவன் அவருடைய சித்தத்தின்படி நீங்க தேவ சமூகத்தில் காத்துருங்க, நான் உங்களை பரிசுத்தப்படுத்துறேன், உங்களால முடியாத காரியத்தை நான் உங்களுக்கு உதவி செய்து உங்களை முடிக்க வைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காகத்தான் தேவ சமூகத்தில் ஆண்டவர் நம்மளை காத்திருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமா, தொடர்ந்து நம்ம பரிசுத்த ஆவியானவரை குறித்து பல காரியங்களை நம்ம கற்றிருக்கிறோம். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், என்ன சூழ்நிலையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறார் அப்படிங்கிற பல காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்.
இந்த ஒரு வார காலமாக இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான பல காரியத்தை நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்ம பெற்றுக்கொள்ளணும், இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளேயே எப்படி நம்ம வாழணும். கடைசியில் நான் விசுவாசிக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் நம்ம பரிசுத்த ஆவியானவர் குறித்த ஒரு ஸ்டடி போல நம்ம எடுக்க போகிறோம். இதை நம்ம படித்து முடிச்சதுக்கு பிற்பாடு, இதை நம்ம ஆராய்ந்து இதை தெரிந்து கொண்டதுக்கு பிற்பாடு எல்லாரும் ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கையை நம்ம வாஞ்சிப்போம். அவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் கூடவே ஒரு வாழ்கிற வாழ்க்கையை நம்ம எல்லாரும் விரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக அறிந்து கொண்ட நம்மளுக்குள்ள ஒரு வாஞ்சை வரும். அவர் எனக்கு தேவை, அவர் என் குடும்பத்துக்கு தேவை, என்னுடைய பர்சனல் லைஃபுக்கு தேவை, என் வேலைக்கு தேவை, என்னுடைய வேலைக்கு தேவை, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவை, என் கணவனுடைய வாழ்க்கையில தேவை, என் குடும்பத்துக்குள்ள அவர் என்ன செய்யணும், வரணும், என் பிரயாணத்துல அவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் நமக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாயிருக்கும், தூண்டுதல் வந்துடும். அப்போ நம்ம ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டோம், அவரை விட்டு பிரிஞ்சு போவதற்கு நம்மளுக்கு மனசு இருக்காது. ஏன்னா அவர் அவ்வளவு நன்மைகளை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எதற்காக இவரை நம்ம ஆராதிக்கணும், இந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம நம்ம காத்து கொள்ளணும், பரிசுத்த ஆவிக்குள்ள நம்ம பலப்படுத்தணும், நம்மளை அனல் முட்டி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா என்னன்னா, அதாவது பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே இவர் நம்மளை ஜெபிக்கிறதுக்கு தூண்டுவாராம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை நமக்கு வருது இல்லைங்களா, வந்ததுக்கு அப்புறமல்ல, ஒரு பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே நம்மளை ஜெபம் பண்ணுவதற்கு தூண்டுவாராம். இப்படி உன் குடும்பத்தில் நடக்க போகிறது, நீ ஜெபம் பண்ணிக்கோ. கொஞ்ச நாள் என்ன செய், நீ தெய்வ சமூகத்தில் காத்திருந்ததுக்காக ஜெபம் பண்ணு, நீ போராடி ஜெபம் பண்ணு, ஒரு நாள் இரவுல இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணு, கொஞ்சம் நீ உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பத்தில் ஏற்பட போகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், விபத்துகள், இழப்புகள், இது எல்லாவற்றையும் இந்த பரிசுத்த ஆவியான முன்னாலேயே நமக்கு சொல்லி நம்மளை என்ன செய்ய வைக்காரா, ஜெபம் பண்ண வைப்பாராம். பிரயோஜனமா இருக்குமா, இல்ல இதை சொன்னுச்சுன்னா நமக்கு ஏன்டா இப்படி சொல்றாருன்னு இருக்குமா? ஒரு பெரிய இழப்பு, ஒரு பெரிய நஷ்டம், ஒரு பெரிய காரியங்கள், போராட்டம் வருது, அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட காரியம் வரப்போகுது, அதனால இப்பவே நீ ஜெபம் பண்ணி அதை என்ன செய்ய வராம நீ பாதுகாத்துக்கோன்னு சொன்னா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இப்ப நமக்கு இழப்பு வருமா, வேதனைகள் வருமா? வராதுல்ல. அப்ப இதை யாருதான் கொடுக்கிறாரு அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பா. இன்னொரு படி மேல போய் சொல்லுகிற, நம்மளை மாத்திரமல்ல, நம்ம சரியா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்மளை காத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா நமக்காக பலரை ஜெபம் பண்ணுவதற்கு ஏற்படுத்துவாராம். அல்லேலூயா. அநேகர் ஜெபம் பண்ணுவதற்கு அவர் ஏவுவாராம். என் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து இருக்குது, ஜெபம் பண்ணு. என் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்குது, என்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுது, அதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்லிட்டு பல ஊழியக்காரர்களையும் ஜெபிக்கிறவர்களையும் ஆண்டவர் என்ன செய்வாரு, எழுப்பிடுவார். அப்போ ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமா நம்ம நடக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு, அதாவது நமக்கு பிரச்சனை வருவதற்கு முன்பாக, நமக்கு போராட்டம் வருவதற்கு முன்னால, நமக்கு இழப்புகள் வருவதற்கு முன்னால நம்மளையும் ஜெபம் பண்ணுவதற்கு தூண்டி எழுப்புகிறார். அந்த பிரச்சனைகளை நம்ம ஆட்கொள்ளாதபடிக்கு, அந்த பிரச்சனை வந்து விடாதபடிக்கு, இன்னும் அவருக்கு பிரியமா யாரெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய இருதயத்தையும் ஆண்டவர் தூண்டுகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண, பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆபத்து வரப்போகுது, இப்படிப்பட்ட சூழ்நிலை வரப்போகுதுங்கிறதுக்காக என்ன செய்வாரு, ஜெபம் பண்ண தூண்டுவார். ஆண்டவர் அவர்களை எழுப்பி விடுவார். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. பரிசுத்த இந்த காரியங்களை என்ன செய்யணும், நம்ம வச்சிருக்கணும். அப்போ அடுத்தது, இவரை நம்ம பார்ட்னரா, இவரை நம்மளுடைய துணையாளரா வைப்பதற்காக, இவர் நமக்கு உதவி செய்வதற்காக, இவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்வதற்கு இந்த உலகத்துல என்ன கரைய வேணாலும் அவனுக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. எவ்வளவு கிரயத்தை வேணாலும், எவ்வளவு பெரிய கிரயத்தை வேணாலும் நீங்க இவருடைய உதவியை பெற்றுக்கொள்வதற்காக, இவருடைய உறவை நீங்க தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த உலகத்தில் நீங்க என்ன கிரயத்தை வேணாலும் நீங்க செலுத்தலாம். அதனால அதிகாலையில கொஞ்ச நேரம் விழித்திருந்து தெய்வ சமூகத்துல வாங்கணும், இதெல்லாம் ஒரு கிரயம். இந்த கிரயம் ஏன்னா பரிசுத்த ஆவியான நிறைவுக்குள்ள இருந்துடணும், அவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அவருடைய ஆளுமை எனக்கு வேணும், அவருடைய உதவி எனக்கு வேணும், அவருடைய ஆலோசனை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுகிற இந்த அவரோடு கொண்டிருக்கிற உறவுக்காக இந்த உலகத்துல எவ்வளவு காரியத்தை வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்னா இழந்து போவதற்கு ஆயத்தமா இருக்கலாம். ஏன்னா அது ஆரம்பத்தில் சொன்னல, அவர் ஆக்சுவலா நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வருகிற போது முன்னாலேயே சொல்லி இதுக்காக ஜெபம் பண்ணிருன்னு சொல்லி நம்மளை தப்பு வச்சிருவார்னா, அப்போ இப்படிப்பட்டவர் தானே நம்ம தேடிட்டு இருக்கிறோம்.
எல்லாரும் பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம், போராட்டம் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு சொல்லி தெரிஞ்சு கண் பிதுங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில பிரச்சனை வர்றதுக்கு முன்னாலேயே நமக்கு சொல்லிட்டு இது வராம நீ விழுத்திருந்து கொஞ்சம் ஜெபம் பண்ணிருன்னு சொல்லி நம்மளை கைட் பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு துணையாளர், நம்ம வழி நடத்துகிற ஒருவர் இருந்தா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. அதற்காக எவ்வளவு கிரயத்தை வேணும்னாலும் என்ன செய்ய முடியும், இவருக்காக நம்ம செலுத்த முடியும். அடுத்தது இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்ம பெற்றுக்கொள்ளணும், இந்த பரிசுத்த ஆவியானவர் கூட எதற்காக நம்ம வாழணும் அப்படின்னு சொன்னா, எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை துதிக்க வைக்க முடியும். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் ஜெபம் பண்ண வைப்பார் இவர். இப்ப நம்மளுக்கு நிறைய பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்மளுக்கு சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற போது எதை தான் முதல்ல ஸ்டாப் பண்றோம், ஜெபத்தை தான் ஸ்டாப் பண்றோம். தேவ சமூகத்துக்கு வர்றதான் ஸ்டாப் பண்றோம். எந்த பலவீனமா இருந்தாலும், இல்லை ஏதாவது ஒரு இழப்பா இருந்தாலும், மற்றவர்களுக்கு முன்னால மற்றவர் நமக்கு விரோதமா எழும்பினாலும், நம்மளுக்கு இருதயம் சங்கடப்பட்டுச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னாவே எல்லாம் இந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருக்குது பாருங்களேன். ஆனா ஆவியானவர் சொல்லுறார், நமக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, இந்த பரிசுத்த ஆவியான நமக்குள் இருக்கிற போது எந்த நிலையை இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை ஆராதிக்க வைப்பார், ஆண்டவரை துதிக்க வைப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், அதாவது உன்னுடைய இந்த துக்கம் சந்தோஷமா மாறுவதற்கு நீ உட்கார்ந்து புலம்பல் அல்ல இதுக்கு உண்டான தீர்வு, நீ துக்கப்படுகிறதல்ல இதுக்கு உண்டான தீர்வு, இல்ல மற்றவரை நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு அவர்களாம் இதுக்கு காரணம், இவர்கள் தான் உனக்கு காரணம்னு சொல்லிட்டு இந்த சூழ்நிலையில பலரை நீ விரோதித்து உட்கார்ந்து நீ புலம்பிக் கொண்டிருக்கிறது அல்ல இதுக்கு தீர்வு. நீ ஆண்டவரை துதிச்சினா இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறிடும். இதை நமக்குள்ள ஏற்படுத்துகிறது. அதனால எந்த நிலையில நான் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வான், நினைப்போம், ஆண்டவர் ஆராதிப்போன்னு சொல்லி பாடுறோம் இல்லையா, அதுதான். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தா தான் எந்த சூழ்நிலையில எந்த நெருக்கங்கள் வந்தாலும் தேவனை தேடுறதை நம்ம நிறுத்த மாட்டோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இந்த காரியத்தை இது பண்ணுவார். அடுத்தது, ஏன் நம்மளால அதிகமா தேவ சமூகத்துல காத்திருக்க முடியல, மணிக்கணக்கான ஆசை இருக்கிறது. பவுல் சொல்ற மாதிரி நன்மை செய்யணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்குள்ள இருக்கிறது. ஆனா என்ன செய்யற, தீமையான காரியத்தை செய்கிற. அப்படி இருக்கிற போது ஏன் நம்மளால தேவ சமூகத்தை அதிகமா காத்திருக்க முடியல, அதிகமா ஜெபம் பண்ண முடியல, ஆலயத்துக்கு வருகிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது, தேவனை ஆராதிக்கிறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாததுனால. அல்லேலூயா. அவர் நமக்குள்ள அதாவது அவர் ஆக்டிவா வச்சிருக்கணும். நம்ம அவர் அதான் சொன்ன, எவ்வளவு மென்மையானவர், பிறந்த குழந்தைய மாதிரி அவர் என்ன தர்றாரு, ரொம்ப மென்மையானவராக இருக்கிறார். அவர் அந்த பெரிய, அதாவது அந்த பிறந்த குழந்தைய எப்படி நம்ம கையாளுவோம், எப்படி நம்ம பாதுகாப்போமோ, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவோமோ, அதே மாதிரி இந்த பரிசுத்த ஆவியானவர் ஹேண்டில் பண்ணணும். அல்லேலூயா. நம்ம பிறந்த குழந்தைய சும்மா அப்படியே எங்கேயே வெறும் நிலத்துல நம்ம போட்டுருவோமா, அதுக்கு எவ்வளோ பாதுகாப்பு, கைக்கு ஒரு கிளவுஸு, காலுக்கு ஒரு கிளவுஸு, தலைக்கு ஒரு கிளவுஸு, அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கூடு மாதிரி இப்போ அப்படி கொண்டு வந்துட்டாங்கல்ல. பிறந்த குழந்தைகளுக்கெல்லாம் முதல்ல காட்டன் துணி, ஏதாவது துணி சேலையெல்லாம் வச்சு தான் இதுவாகும். இப்போ அதுக்குன்னு தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு பெட்டு, ஆமாம், உள்ளே இருக்கிற துண்டு தான் இருக்கும் பாருங்களேன், அந்த பெட்டு இவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்களேன், அதை தூக்கிட்டு என்ன செய்வாங்க, அப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இவ்வளவு பாதுகாப்பா அந்த குழந்தை என்ன செய்யும், நம்ம பாதுகாத்து நடத்துறோம்ல, அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான் அவ்வளவு மென்மையானவரை அவ்வளவு ஹேண்டில் பண்ணணும். பாத்துக்கிறேன், அவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம ஹேண்டில் பண்ணணும். இல்லைன்னா அவர் துக்கப்பட்டுருவார். அவர் துக்கப்பட்டா இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போயிடுவோம். அதனால் அந்த காரியத்துல தேவ சமூகத்துல மணிக்கணக்காக காத்திருக்கிறதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அடுத்தது, அதாவது பல காரியத்துல இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம், ஆனால் இது ஒரு ஸ்டடி அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டடி மெட்டீரியல் இருந்து நான் பேசுறவங்களுக்கு அது அப்படியே நம்ம ஆர்டரா வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பல தீர்மானங்களை எடுப்பதற்கு நம்ம குழப்பத்தோடு இருக்கிறோம் இல்லையா, இந்த குழப்பத்தை மாற்றுவதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவைப்படுகிறார். தீர்மானம் எடுப்பதற்கு சில பிரச்சனையான சமயத்துல, போராட்டமான சமயத்துல என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியாதபடிக்கு இருக்கிற அந்த சூழ்நிலைகள்ல அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எதற்கு உதவியா இருக்கிறார்னா, சரியான தீர்மானம் பண்ணுவதற்காக. அல்லேலூயா. சரியான தீர்மானம் பண்ணுவதற்காக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாயிருக்கிறார். நம்மளால முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும் ஆவியில நிறைந்து நம்ம ஜெபம் பண்ணியே ஆகணும். அல்லேலூயா. ஆமா, முடிந்தாலும் முடியாவிட்டாலும் நமக்கு ஆவியில நிறைந்து நம்ம ஜெபம் பண்ண முடியும். அதாவது நம்முடைய குடும்பத்துல சமாதானம் வரணும்,
நம்முடைய குடும்பத்துல ஒரு பெரிய மாற்றம் வரணும், குடும்பத்துல தெய்வீக ஒரு அதாவது ஒரு ஒரு ஆளுமை வரணும், தெய்வ பிரசன்னம் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாம தெய்வ பிரசன்னத்தினால நம்ம குடும்பம் நிரப்பப்படாது. அல்லேலூயா. அதனால ஒரு சபை வளரணும் அப்படின்னு சொன்னாலும் சரி, அல்லது ஒரு குடும்பம் வளரணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தாலும் சரி, இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவையாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா இவர்தான் சகல சத்தியத்துக்குள் நம்மளை நடத்துவார். குடும்பத்துல ஒரு 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 ஊழியக்காரர் இப்படி இந்த காரியத்தை கேட்டேன் பாருங்களேன். உன் வீட்டுல தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது பொருள்கள் இதெல்லாம் ஏதாவது இருந்தா கூட ஆண்டவர் உதவி செய்வதற்கு அது தடையா இருக்குமா? தேவனுக்கு பிரியமில்லாத ஏதாவது பொருள்கள், மந்திர பொருள்களோ அல்லது இந்த ஜாதக புத்தகம்னு சொல்லுவாங்கல்ல இதுவோ, அல்லது உங்களுடைய பாரம்பரியமான காரியத்துல நீங்க ரெகுலரா அதை ரட்சிக்கப்படாததுக்கு முன்பாக இருந்த உங்களுடைய நம்பிக்கை, இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் அப்படியெல்லாம் இருக்கிற அதெல்லாம் எனக்கு வந்து ஞாபகார்த்தமா வச்சிருக்கிறேன், எனக்கு பாரம்பரியமா இதையெல்லாம் விட்டு வர முடியாது. இந்த மாதிரி தேவனுக்கு பிரியமில்லாத சில பொருள்கள் நம்முடைய வீடுகள்ல இருந்தா கூட ஆண்டவன் நம்ம மத்தியில உலாவ முடியாதான் பாருங்களேன், நம்மளை ஆசீர்வதிக்க முடியாதான். ஊழியக்காரங்க இதுல மெயின் இதுவே பெரிய டாபிக்கா எடுத்து பேசுறவங்களெல்லாம் உண்டு. அவங்க வந்த உடனே அதுதான் கவனிப்பாங்க. ஆனா சபை ஊழியத்தில் இருக்கிற போது இந்த காரியத்தை என்ன செய்ய முடியதில்ல, ஒரு சில காரியத்தை கண்டிப்பா இந்த காரியத்தை சொல்ல, ஏன்னா நம்ம மெதுவா தான் என்ன செய்ய முடியும், கரவலாடுகளை மெதுவா நடத்துற மாதிரி ஒவ்வொன்னா தான் அந்த காரியத்தை சொல்லி கொடுத்து கூட்டிட்டு போக முடியும். அப்போ இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் வீட்டுல இருந்தா மட்டும்தான் இது நம்ம படிக்க போறோம். அதாவது பரலோக ராஜ்யத்துல அதாவது பொன்னும் பொருளும் ஆசீர்வாதமும் அறிவும் ஞானமும் இதெல்லாம் பொக்கிஷ வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க அது பைபிள் சொல்லுகிறபடி இயேசு கிறிஸ்துவனுடைய அன்புக்கு இரக்கம் இருக்கிறது, பிதாவினுடைய அன்பு இருக்குது, இதெல்லாம் அளவே இல்லாம கொட்டி கிடக்குது பரலோகத்துல. அப்ப பரலோகத்தில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இது என்ன செய்யணும், நமக்குள்ள வரணும், நம்மகிட்ட வரணும். அப்ப அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நம்மகிட்ட கொண்டு வருகிறதே யார் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம வீடுகளுக்குள்ள எந்த அளவுக்கு அவர் ஆளுகை செய்வதற்கு நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, சாப்பாடு செய்கிற போது, துணி துவைக்கிற போது, வீடை கூட்டுற போது, மற்ற எந்த வேலைகளை செய்கிற போது இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நம்ம இடம் கொடுத்து நம்ம வீட்டுல நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னாவே நம்முடைய வீடுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதான் ஆரம்பத்துல சொன்னேன், நீங்க எப்படி மலை உச்சியில இருந்து ஒரு கீழே ஒரு பொருள் பார்க்கிற போது எல்லாம் சின்ன சின்னதா தெரியுமோ, அதே மாதிரி நீங்க பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்து உங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து பாருங்க, எல்லாம் சின்ன சின்னதா தெரியும். ஏன் இப்படி சின்ன சின்னதா தெரியும், எதுக்காக சின்ன சின்னதா தெரியணும் அப்படின்னு சொன்னா, அப்பதான் நம்மளுக்கு விசுவாசம் வரும். நம்ம பெருசா இருந்துச்சுன்னா, அதாவது நீங்க பாருங்களேன், உங்களுக்கு ஒரு மாசம் ஒரு 50,000 ரூபாய் சம்பளம்னு வச்சுக்கோங்களேன். மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். அப்படி சம்பளமா இருக்கிற போது உங்களுக்கு திடீர்னு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு செலவு வந்துருச்சு. ஒரு 1000 ரூபாய்க்கு செலவு வந்துருச்சு. அந்த 1000 ரூபாய் செலவு, 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குற நீங்க அந்த 1000 ரூபாய் செலவை பெருசா பார்ப்பீங்களா? அது உட்கார வச்சு புலம்புவீங்களா? அது உங்க முகம் அப்படியே வாடி போயிடுமா? ஐயோ 1000 ரூபாய் செலவு வந்துருச்சுன்னு சொல்லி சோர்ந்து போவீங்களா? அது எப்படி நீங்க எடுத்துக்கொள்ளுவீங்க? 1000 ரூபாய் தானே, என்ன செஞ்சலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மேல ஒரு சிந்தை இருக்காதுல்ல, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குமல்ல, ரைட் இதுதான் நான் பண்ணிடுவேன் விட்டுரு அப்படிங்கிறவான். இதே ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி இருக்கிற நமக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய முகம் எப்படி போயிடும்? வாடி போயிருமல்ல, சுருங்கி போயிருமா? ஐயோ 4 மாசம் சம்பளத்துக்குரிய காரியத்துக்கு போகணுமா, 2 லட்சமா, இவ்வளவு காரியம் வந்துருமா அப்படிங்கிற போது நம்மளுக்கு என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு அவ்வளவுதான் தோணமே, வேற எந்தலையும் நாட்டை போகாத வச்சுக்குவேன். ஏன், வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா இந்த சம்பாரிச்சு கொண்டு போய் என்னதான் பண்ண வேண்டியதா இருக்குது, கடனுக்கு தான் கொடுக்க வேண்டியது. நம்ம சம்பாரிச்சு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்ம அனுபவிக்க வேண்டியது நமக்கு அனுபவிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போவதற்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு போர் ஆயிருப்பாருங்க, ஒரு முடியாத ஒரு கஷ்டமாயிரு. இது போய் சம்பாரிச்சு என்ன பண்றது, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க முடியல, நல்ல சாப்பாடு இது பண்ண முடியல, எங்கேயும் பிள்ளைகளை கூட்டிட்டு போக முடியல, நம்ம ஒரு அதுல இருந்து ஒரு 5 ரூபாய் எடுத்து நமக்குன்னு செலவு பண்ண முடியல. யோசிக்கிறீங்களா? அப்படியே இது பண்ற, நம்ம 5 ரூபாய் எடுத்து நமக்குன்னு செலவு பண்ண முடியல, அப்ப எதுக்கு நான் இவ்வளவு உழைச்சு கொண்டு போய் கடன்காரனுக்கு தான் கொட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன செய்வோம், நம்ம யோசிப்போம்ல. வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி இருக்கும்ல. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ பரிசுத்த ஆவியானவருக்குள்ள இருந்துட்டா, நீ வாங்குற 50,000 ரூபாய் இருந்தாலும், 50,000 ரூபாய் தான் உனக்கு வருமானமா இருந்தாலும், உனக்கு 50 லட்சம் பிரச்சனையா இருந்தாலும் 1000 ரூபாய் மாதிரி ஆண்டவர் காமிப்பார். அல்லேலூயா. 1000 ரூபாய் மாதிரி காமிப்பார்.
பிரச்சனை 50 லட்சம் தான், பிரச்சனை 50 லட்சம் தான். ஆனா உனக்கு காண்பிக்கிறது 1000 ரூபாய் மாதிரி காண்பிக்கிறதுனால உன் இருதயம் என்ன ஆகும் அப்படின்னா சோர்ந்து போகாது. உனக்கு விசுவாசம் பெருகிட்டே இருக்கு. எந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது, இது முடியாதுன்னு சொல்ல முடியாது, உங்களால முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால பைபிள் சொல்லுது, விசுவாசித்தால் தேவ மகிமையை பாப்ப. எப்ப விசுவாசம் வரும்? நம்முடைய பிரச்சனை 50,000 ரூபாய் நமக்கு சம்பளம் 5 லட்சம் ரூபாய் அல்லது 50 லட்சம் ரூபாய் பிரச்சனையா இருந்தாலும் நம்முடைய பார்வையில் அதை சின்னதா காமிச்சிருவார் ஆவியானவர். இதுதான் 50 லட்சம் ரூபாய் தானே, 50 லட்சம் ரூபாய் தானே, நீ ஏன் கவலைப்படுற, நான் இருக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த கான்பிடென்ட்டை கொடுத்துருவார். அந்த விசுவாசத்தை கொடுத்த உடனே நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஆயிரும். ரைட், ஓகே, இவ்வளவுதானே ஆண்டவர் செய்வார். இப்போ நமக்குள்ள அவிசுவாசம் வராது பாருங்களேன். இப்போ நம்முடைய முகம் சோர்ந்து போகாது. உட்கார்ந்து நம்ம புலம்ப மாட்டோம். ஏன்னா நம்ம விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் இருக்கிறார், பார்த்து கொள்ளுவார். அவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருவார், நிச்சயமா வாழ்க்கையில இதை நமக்கு நடத்துவார் அப்படிங்கிற காரியத்தை எல்லாம் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி சொல்லுகிற போது ஆண்டவர் சொன்னாரு, விசுவாசிக்கிறவன் பதறான். அப்ப இது நம்முடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை நம்ம சின்னதா பார்க்கணும். நம்ம பிரச்சனைகளை, பெரிய பிரச்சனைகளை நம்ம சின்னதா பார்க்கணும்னா நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இப்படி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பெரிய இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் இல்லாதனால சின்ன சின்ன காரியத்தெல்லாம் பெருசா நம்ம பார்க்கிறோம். சின்ன சின்ன பிரச்சனை பெருசா நம்ம காமிச்சிடறோம், பெருசுப்படுத்தி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனாலதான் குடும்பத்துல பிரச்சனை, போராட்டங்கள். அதனால இன்னைக்கு கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கையில உனக்கு இருக்கிற பிரச்சனை உண்மையாலுமே அது பெரிய பிரச்சனையா இருந்தாலும், ஆனா பரிசுத்த ஆவியானுடைய கண் கொண்டு அதை பார்க்கிற போது அது சின்ன சின்னதா ஆண்டவர் காண்பிச்சிருவார். அது காண்பிக்கிறதுக்கு உண்டான காரியம் என்னன்னா, உனக்குள்ள அந்த விசுவாசம் பெருகணும்னு சொல்லிச்சு. விசுவாசிச்சு அப்படின்னு சொன்னா அசாதாரணமான காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து விடுவார். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கிற வாழுகிற அந்த அனுபவத்தை நீங்க வாஞ்சிங்க. உட்கார்ந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த பரிசுத்த ஆவியோட நிறைவை இன்னும் எனக்கு நீங்க தாங்க, இன்னும் எனக்கு கற்றுக் கொடுங்க, எப்படி உங்க கூட நான் வாழணும், எப்படி உங்களோடு கூட நடக்கணுங்கிற காரியங்கள் எல்லாம் நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் வாஞ்சித்து இதற்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. எதுக்காக? பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, நீங்க வசனத்தை வாசிக்கிறீங்கல்ல, வசனத்தை வாசிக்கிற போது இந்த வசனம் எல்லாமே எபிரேயர் 4:12 வாசிங்க. கர்த்தருடைய வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது, இருபுறமும் கருக்குள்ள, எந்த பட்டயத்திலும் கருக்கானதும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கனையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதா உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப பைபிள் முதல்ல சொல்லுது, கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்குது? ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குதுன்றே, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்குது. அப்ப இந்த வசனத்தில் இருக்கிற அந்த ஜீவனை கண்டுபிடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. இந்த வசனத்தில் இருக்கிற அந்த உயிரோட்டம் இருக்குல்ல, இந்த இந்த வசனத்தில் இருக்கிற உயிர் இருக்குல்ல, அந்த உயிர் அதுதான் வெளிப்பாடுங்கிறோம், அதுதான் மறைபொருள் அப்படிங்கிறோம், அதுதான் ஆழங்கள் அப்படிங்கிறோம், அதுதான் ரேமா அப்படிங்கிறோம். அப்ப இந்த வசனத்தினுடைய அந்த உயிரை கண்டுபிடிக்க, ஜீவனை கண்டுபிடிப்பதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. அப்ப வேதாகமத்தை, அதாவது வேதத்தை எழுதினவரே பரிசுத்த ஆவியானவர் தான். பரிசுத்த ஆவியானவர் அவங்களுடைய இருதயத்தை ஏவ அவருடைய ஆலோசனைப்படி தான் வேதாகமத்தை எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் தெளிவாய் சொல்லுது, பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவினாலே ஏவப்பட்டு தான் இந்த வேதாகமத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்ப இதை புரிந்து கொள்ளணும், வேதாகமத்தை புரிந்து கொள்ளணும், என்ன நோக்கத்திற்காக, என்ன பர்பஸுக்காக இந்த வேத புத்தகம் நம்ம கைகளில் இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த ஏன்னா ஏன் இந்த பரிசுத்த ஆவியோட துணையோடு கூட நம்ம இதை படிச்சு முடிக்கணும், இதை படிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பாருங்க, உங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பிச்ச உடனே கைகளில் புக்கு கொடுத்துருவாங்க. அதில் இருக்கிற இந்த போயம் நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறேன். தமிழ் புக்கெல்லாம் கொடுத்த உடனே அந்த போயம் எல்லாம் என்ன செய்வோம், திருக்குறள், அது இந்த போயம், இது எல்லாத்தையும் என்ன செய்வோம்னா இதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்க கற்றுக் கொடுத்தா தான் நம்ம கற்றுக் கொடுக்க முடியுமா, கற்றுக்கொள்ளணுமா, ஏன் நம்மளே என்ன செய்யலாம், இந்த போயமை, இந்த காரியத்தை எல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளலாமே, இந்த திருக்குறளை வாசிக்கலாமே அப்படின்னு சொன்னால் புரியவே புரியாது பாருங்களேன். அந்த ஒரு சில அந்த போயத்தை எல்லாம் அப்படியே அந்த பாடல் எல்லாத்தையும் அப்படியே படித்து பார்க்கலாம், இதை நம்மளே மனப்பாடம் பண்ணலாம், நம்மளே படிச்சுக்கலாம்னா ஒன்றுமே புரியாது. ஆனால் டீச்சர்கள் அந்த காரியத்தை ஒரு ராகமாக சில காரியத்தை அப்படியே சொல்லி கொடுக்கும் போது உடனே அந்த மனசுக்கு அதை புரியும் பாருங்களேன். அனுபவிச்சிருக்கீங்களா?
எல்லாரும் படிச்சிருக்கிறோமல்ல, எல்லாரும் அப்படி ட்ரை பண்ணியிருக்கிறோமல்ல, இவங்க சொல்லி கொடுத்தா தான் புரியுமா? நம்மளே இந்த பாடத்தை நடத்தாத பாடத்தை ஒன்று படிக்கலான்னா ஒன்றுமே என்னாகாது, நம்மளுக்கு விளங்காது, ஒன்றுமே விளங்காது. திருக்குறள் 2 1.5 2 லைன் சொல்ல முடியும், 1.5 லைன் தான் இருக்கும். சரி, இதையாவது மனப்பாடம் பண்ணி இந்த பண்ணலாம் பார்த்தா, அவங்க கற்றுக் கொடுத்ததுக்கு அப்புறமா மனப்பாடம் பண்றதுக்கு இருக்கிற வித்தியாசம், மனப்பாடம் பண்றதுக்கும் அவங்க கற்றுக் கொடுக்காததுக்கு முன்னால மனப்பாடம் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? ஆமா. அப்ப அதே மாதிரிதான் பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட உட்கார்ந்து நமக்கு வசனங்களுடைய காலங்களை, வசனத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தா அது நம்மளை பெரிய பலனுள்ளவளாய் மாத்திரும். அல்லேலூயா. அப்ப வசனத்தில் இருக்கிற அந்த ஜீவனை நம்ம அறிந்து கொள்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. அடுத்தது நம்ம ஒரு லைனா நம்ம பார்க்க போகிறோம். இப்ப நம்ம பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எதற்கு அப்படிங்கிற அந்த தலைப்புல நம்ம பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எதற்குன்னு சொல்லிட்டு, அடுத்தது பரிசுத்த ஆவியான் யார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அவர் ஆழ்தத்துவமான நபர். அவர் எப்படி நம்ம கூடவே இருக்கிறாரு. ஒரு மனிதன் நம்ம என்ன நினைக்கிறோம், பரிசுத்த ஆவிங்க ஒரு வல்லமை, ஒரு ஆவி அப்படின்னு நினைக்கிறோம்ல. இல்ல இல்ல, அவர் ஒரு தேவனாகவே இருக்கிறார். முதல்ல அவர் ஒரு தேவனாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாகிய தேவன். அவர் எப்படியெல்லாம் நம்மளோடு கூட வாழ்றாரு, நமக்குள்ள இருக்கிறாரு, செயல்படுறாருங்கிறதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். அப்பதான் ஒரு சின்ன வேலையில கூட அவரை நம்ம அப்ளை பண்ண முடியும். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்க்கையோட அவரோடு கூட இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருந்துட்டா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன்னா அவர் எல்லாம் அறிந்தவராய் இருக்கிறார். இவருக்கு மறைவானது ஒண்ணுமே கிடையாது. அதனால் இவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்துகிற போது பெரிய ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நம்ம பார்க்க முடியும். அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணி நம்ம நிறைவு செய்யலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும்.